இப்போ நிறைய ப்ரெக்னென்ட் உமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, இப்போ நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறோம், ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்கு ஸ்கேன் எடுக்கிறீங்க, மறுபடியும் 3rd மந்தில் ஒரு ஸ்கேன், 5th மந்தில், 8th மந்தில், இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஸ்கேன் எடுத்துகிட்டே இருக்கிறீங்களே, இதனால எங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, அல்ட்ராசவுண்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அல்ட்ராசவுண்ட் கர்ப்பப்பையெல்லாம் ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் தான். இது வந்து நம்ம எக்ஸ்ரே மாதிரியோ இல்லை ஒரு சிடி ஸ்கேன் மாதிரியான ரேடியேஷன் வந்து கிடையாது. ஸோ இந்த ஸ்கேன் பார்க்கறது மூலமாக நம்ம வந்து கரு கரெக்டாக கர்ப்பப்பையில் வளருதா, அதுக்கப்புறம் குழந்தையில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்காங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் நஞ்சுக்கொடி எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, பிளாசண்டா எப்படி இருக்குது, அவங்களோட தண்ணி அளவு எந்த மாதிரி இருக்குது, குழந்தையோட வளர்ச்சி என்ன இருக்குது, இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கேன் பண்ணுறோம். இப்போல்லாம் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஸ்கேன்ஸ் பண்ணுறது மூலமாக தான் நிறையா பிரச்சனைகளை ஏர்லியராகவே முன்கூட்டியேவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்க முடியுது, அதற்கான ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்க முடியுது. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக ஸ்கேன் பண்ணுறதுனால எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. ஈவன் ஒரு 50 ரிசர்ச் ஆர் ஸ்டடி பேப்பர்ஸுமே வந்து இப்போ ஸ்டடியும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரிப்பீட்டடாக இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுனால அது வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும் தராது அப்படின்னு அந்த ஸ்டடீஸ்லேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து தாராளமாக எந்த பயமும் இல்லாமல் உங்கள் கன்சல்டன்ட் எப்போ ஸ்கேன் சொல்கிறாங்களோ அப்போ எடுத்துக்கலாம்.